She Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA at Viscom. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இந்தியா அங்கம் வகிக்கும் முக்கிய அமைப்புகளில் ஒன்றான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 17வது உச்சி மாநாடு பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் ஞாயிற்றுக்கிழமை துவங்கியது. துவக்க நிகழ்வின் போது பிரிக்ஸ் நாடுகள் கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிட்டன. அதில் அமெரிக்காவின் அடாவடியை வெளுத்து வாங்கியிருந்தன. குறிப்பாக சர்வதேச வர்த்தகத்தை முடக்கும் வகையில் அந்நாட்டின் அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு கடுமையான வரி விதிப்பதை பிரிக்ஸ் நாடுகள் கடுமையாக சாடின. அந்த அறிக்கையில் சர்வதேச வர்த்தகத்தில் பலவிதமான கட்டுப்பாடுகள் பெருகி வருவது கவலை அளிக்கிறது. கண்மூடித்தனமாக வரியை உயர்த்துகிறார்கள். வரி மற்றும் வரியல்லாத நடவடிக்கைகள் மூலம் சர்வதேச வர்த்தகத்தை முடக்க பார்க்கிறார்கள். சர்வதேச விநியோக சங்கிலியை சீர்குலைக்கவும் சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தகத்தில் நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வரும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகிறார்கள் என்று அமெரிக்காவை மறைமுகமாக பிரிக்ஸ் சாடியது. அதேபோல் அமெரிக்காவின் கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று சர்வதேச வர்த்தக அமைப்பையும் பிரிக்ஸ் வலியுறுத்தியது. சர்வதேச வர்த்தக அமைப்பு விதிகள் படியும் நியாயமான முறையிலும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வர்த்தகத்தை பாதுகாக்க எல்லா நாடுகளையும் சமமாகவும் பாகுபாடின்றியும் நடத்த வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தின. பிரிக்ஸ் நாடுகளின் வலிமையான மெசேஜ் அமெரிக்காவுக்கு பதற்றத்தை உண்டு பண்ணியது. இந்த அறிக்கை வெளியானதும் அதிபர் ட்ரம்ப் ஆத்திரத்தை குட்டி தீர்த்தார். அமெரிக்காவின் எதிர்ப்பு கொள்கைகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பில் சேரும் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்று அவர் மிரட்டல் விடுத்தார். இது பிரிக்ஸ் நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஏற்கனவே இந்தியா, சீனா உட்பட 70க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் கூடுதலாக வரி விதித்தார். இதனால் அமெரிக்கா, சீனா இடையே மிகப்பெரிய வர்த்தக போர் வெடித்தது. இந்தியாவுக்கு 29% வரி விதிக்கப்பட்டது. அதாவது அமெரிக்காவில் இறங்கும் இந்திய பொருட்கள் கூடுதலாக 29% வரி செலுத்த வேண்டும். இது இந்தியாவின் வர்த்தகத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடியது. ட்ரம்பின் அடாவடி வரியால் சர்வதேச வர்த்தகமே முடங்கும் அபாயமும் ஏற்பட்டது. பின்னர் 90 நாட்களுக்கு வரியை நிறுத்தி வைத்த ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட நாடுகள் அமெரிக்காவுடன் நியாயமான வர்த்தகம் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று கெடு விதித்தார். ஜூலை 9ஆம் தேதி இந்த கெடு முடிகிறது. சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும் வகையில் இப்படி ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா அடாவடியாக செயல்படுவதைத்தான் பிரிக்ஸ் நாடுகள் கடுமையாக கண்டித்தன. இப்போது பிரிக்ஸ் நாடுகளையும் அதில் சேர விரும்பும் நாடுகளையும் ட்ரம்ப் மிரட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரிக்ஸ் உலகின் சக்தி வாய்ந்த அமைப்புகளில் முக்கியமான ஒன்று. உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் பிரிக்ஸ் நாடுகளில் உள்ளனர். உலகின் 40% பொருளாதாரமும் பிரிக்ஸ் நாடுகளிடம் இருக்கின்றன. பிரிக்ஸை பொறுத்தவரை இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், இந்தோனேசியா ஆகிய நாடுகள் உள்ளன. முழு நேர உறுப்பினராக சவுதி தயாராகி வருகிறது. இன்னும் 30 நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் சேர விருப்பம் தெரிவித்து வருகின்றன. பிரிக்ஸ் வேகமாக வளர்வது அமெரிக்கா போன்ற நாடுகளை கலக்கமடைய வைத்துள்ளது.